நீங்கள் பார்க்க போகிற வேத வசனம் என்னன்னு சொன்னால், இந்த பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த கடைசி 2 வசனம் 26வது வசனமும் 27வது வசனமும் படிங்களேன். இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களும் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவார்கள். இப்பொழுதும் உம்மது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபர்களுக்கு கொடுப்பீராக என்று நம்ம படிக்கிறோம். இப்போ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18வது வசனத்தில் அந்த வசனம் படிங்க. 18. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 20 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிர்களையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ சொல்லி அனுப்பினாள். போதும். இதுவரையிலும் நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், நான் என்ன தலைப்பு எடுக்க போகிறேங்கிறதுக்காக தான் இந்த வசனத்தெல்லாம் படிக்க சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா அடை, அத்திப்பழ அடை. இந்த அடைங்கிற வார்த்தை, அடைனா அடைக்கிறது இல்லை, அடைனா சாப்பிட்றது. அடைங்கிறது நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு பொருள் தான். நம்ம வீட்டிலேயே கூட அடை சுட்டு, கேழ்வரகு அடை சுட்டு சாப்பிட்ருக்கோம். இப்போ சாப்பிட்றீங்களா இல்லைன்னு தெரியல. அதெல்லாம் மறந்து வேற போயிட்டாங்க எல்லோரும், நிறைய பேர். அதை விட்டுறாதீங்க. எங்களுக்கெல்லாம் இப்போ கூட சில நேரத்தில் செய்வாங்க, இப்போ மறந்துட்டாங்க கொஞ்ச நாளாக. அந்த கேழ்வரகு மாவு எடுத்து அதில் கீரை போட்டு நல்லா பிசைந்து பாதிக்கு பாதி போட்டு நல்லா செமையாக இருக்கும். உப்பு மிளகா கிள்ளி போட்டு செய்து கொடுப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இப்போ பர்கரு கிறுக்குன்னு என்னென்னமோ சாப்பிட்றாங்க. அது டேஸ்ட்டும் ஒரு மாதிரியாக இருக்குது. அது வேற சாப்பிட்றாங்க. என்னிட்டு போய் எங்கள் பையன் ஒரு நாள் இட்டு போய் வாங்கி கொடுத்தான். பிடிக்காத சாப்பிட்டேன் நான். அதுதான் பர்கரு அப்படின்னா, எதுக்கு இந்த பர்கர்லாம் எனக்கு அப்படின்னு. அப்புறம் அது மாதிரி அதே இந்த அடையை சுட்டு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவேன். சில நேரத்தில் வெல்லம் போட்டு சுடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். விட்டுறாதீங்க. பழபடி அந்த பழச திருப்புக்கு கொண்டு வாங்க வீட்டில். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு மேலே கூட அது சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அந்த அடையை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சில அடைகளை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க போகிறது காணிக்கையாகிய அடை. இது காணிக்கையான அடை, காணிக்கையாக கொடுக்கப்பட்ட அடை. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி போய் காட்டில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தான், காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பின்னால் 400 பேர் கூட போயிட்டாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா, கடன்பட்டவங்க, ராஜாவால் வெறுக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, துரத்தப்பட்டவங்க, இப்படிப்பட்ட மக்கள் ஒரு 400 பேர் அங்கே போனாங்க. அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு இவன் தலைவனாக இருந்தான். அவங்க போகும்போது ஒன்றும் தெரியாதவங்களாக போனாங்க. அங்கே போய் வீரர்களாக மாறினாங்க. யுத்த வீரர்களாக அவன் பழக்கி வச்சான். யுத்த வீரர்களாக அவங்கள ஆக்கிட்டான். அதுக்கு பிறகு காடுகளில் வனாந்தரங்களில் சுற்றி அங்கேயே தங்கி அங்கேயே
அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்து அங்கேயே இருந்தாங்க. அப்போது நாபாலுடைய ஆடுகள் அந்த இவங்க இருந்த இடத்துல மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போது நாபாலுடைய ஆடுகளை மேய்க்கும்போது அந்த ஆட்டுக்கோ அந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கோ எந்த டிஸ்டர்பும் இவங்களால் வரலை. அப்போ அந்த ஆடு விற்கிற நாள் வரும், வருஷத்துக்கு ஒரு முறை ஆடுகளை விற்பாங்க. அதுமாதிரி மயிர் கத்திரிக்கிறதுன்னு பேர். அவன் வாங்குறவன் அடையாளம் வச்சுட்டு போயிடுவான். அந்த முடியை கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி அடையாளம் வச்சுட்டு போயிடுவான், மார்க் பண்ணிட்டு போயிடுவான், இதெல்லாம் நான் வாங்கிட்டேன், காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அது போல் நாட்களில் பெரிய விருந்து பண்ணுவாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்க விருந்து பண்ணுவாங்க. ஆடு மேய்க்கிற எல்லாருமே அதை செய்வாங்க. ஆடு வச்சுருக்கிறவங்க, ஆடுக்கு முதலாளிங்க, ஆடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரும் அதை செய்வாங்க. அந்த நாளத்தில் நாபாலும் அப்படி செய்தான். அவன் என்ன பண்ணான், அவன் குடித்து வெறிச்சு யார் என்ன சொல்கிறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க அதை ஒன்றும் கவனிக்கலை, கண்டுக்கவும் இல்லை. தாவீதுன்னா ஒரு 10 வாலிபரை அனுப்பி, நீங்கள் போய் நாபால் நல்ல நாளில் வந்திருக்கிறோம், வியாபாரம் பண்ணுற நாளில் வந்திருக்கிறோம், இதை போல் எங்கள் தாவீதினுடைய ஆட்கள் நீ உங்கள் ஆடு மேய்க்கும்போது இப்படி இருந்தாங்க, பாதுகாப்பாக இருந்தாங்க, உங்கள் ஆடுகளை கூட சேர்ந்து அவங்க பாதுகாத்து கொடுத்தாங்க, அதனால் தாவீது அனுப்புனான்னு போய் சொல்லுங்க அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அவன் அதுக்கான மாறுத்தரம் கேவலமாக அவங்கள திட்டி பேசி அனுப்பிடுறான். உடனே தாவீதுக்கு இது அறிவிக்கப்பட்டது. தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அவன் அந்த 400 பேரோடு நாபாலையும் அவனுடைய எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுறதுக்கு வரான். அந்த செய்தியை நாபாலுடைய மனைவி அபிகாயிலுக்கு அறிவிக்கப்பட்டது. இதை போல் தாவீதோ அவங்க மனுஷாலும் இது மாதிரி நாங்கள் ஆடு மேய்க்கும் போது இப்படிலாம் எங்களுக்கு உதவி பண்ணாங்க, என்னென்னலாம் செய்தாங்க அப்படின்னு அபிகாயிலுக்கு சொல்லப்பட்டது. உடனே அபிகாயில் என்ன பண்ணாங்கன்னா அதை உடனே என்ன பண்ணாங்க, இந்த வசனம் பற்றி சொன்ன பாருங்க, 27வது வசனம். இப்பொழுதும் உமது அடியால், அதுக்கு 26 படிச்சிடலாம். இப்பொழுதும் என் ஆண்டவனே, பாருங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க தாவீதுக்கு எதிர்கொண்டு வராங்க. என்னென்ன 25வது வசனம் பாருங்க. அது இல்லை, அந்த என்னென்ன எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க. எந்த வசனம்? 18 பாருங்க. 18வது வசனம். அபிகாயில் 200 அப்பங்களையும் என்னென்ன எடுத்துக்கிறாங்க பாருங்க. 200 அப்பங்கள், 2 துருத்தி திராட்சை ரசம், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகள், 5 படி, ஒரு மரக்காலுக்கு மேலே வறுத்த பயிறு, வற்றலான 100 திராட்சை கொலை, வற்றலான அத்திப்பழ அடை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, இப்போ 19வது வசனம். தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் என் முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினான். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு 18வது வசனத்தில் எல்லாம் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தாவீதுக்கு எதிர்கொண்டு இவங்க போகிறாங்க. போகிற வழியில் 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சந்திக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் இந்த பக்கம் தாவீது ஆட்களும், இந்த பக்கம் அபிகாயிலும் அவங்க வேலைக்காரரும் இருக்கிறாங்க. இந்த பக்கம் தாவீதனுடைய ஜனங்கள், மக்கள், இப்போ 400 பேரும். இந்த பக்கத்தில் அபிகாயிலுடைய வேலையாட்களும் இருக்கிறாங்க. இவங்க சில பொருட்களை எடுத்து வந்திருக்காங்க. அடை எடுத்து வந்திருக்காங்க, வற்றலான திராட்சை எடுத்து வந்திருக்காங்க, திராட்சை ரசம் எடுத்து வந்திருக்காங்க. இது எல்லாம் இவங்க சில பைத்தம் பருப்பு எடுத்து வந்திருக்காங்க, வற்றலான திராட்சை கொலை எடுத்து வந்திருக்காங்க. இவ்வளவும் இவங்க பக்கம் வந்திருக்கு. இவங்க பக்கம் சண்டை போடுறதுக்கு, அவங்கள அழிச்சு போகிறதுக்காக இவங்க பக்கம் தான் ஆட்கள் வராங்க. இப்போ இந்த இடத்துல சந்திக்கிறதா பாருங்க. 25வது வசனம். என் ஆண்டவனாகிய நீர் அவனை ஒரு பெருசாகவே எண்ண வேணாம், ஏன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்குதுன்னு சொல்கிறான். நாபால் என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்க, பேலியாளின் மகன் மட்டும் இல்லை, அவன் பைத்தியம் பிடிச்சிருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அப்புறம்
அவன் பேர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் பேர் நாபால். அவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ அந்த வாலிபர்கள், நீங்க அனுப்பின வாலிபர்களை நான் பார்க்கவில்லை. இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்று கவனிங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய தாவீதாகிய உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களும் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவார்கள். அப்புறம் 27வது வசனம், இப்பொழுதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த, இப்போ அவங்க என்னென்ன கொண்டாந்தாங்க? 200 அப்பம், 2 துருத்தி திராட்சை ரசம், சமைச்ச 5 ஆடு, 5 படி வறுத்த பயிறு, வற்றலான திராட்சை கொலை, 100 வற்றலான திராட்சை கொலை, அத்திப்பழ அடைகள், 200 அத்திப்பழ அடைகள். இதையெல்லாம் காணிக்கையாக இங்க சொல்ற பாருங்க, கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு, என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுப்பாராக. உம்மோடு கூட இருக்கிற உம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு இதை கொடுப்பாராக. 27 வரல நம்ம பார்த்தோம், இதை கொடுக்கிறார். இப்போ இந்த அப்பம், இந்த நம்ம பார்க்க போறது அடைகள். இந்த அடைகள் வசனம் சொல்லுது, இந்த அடைகள் இப்போ எதுக்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், விரோதத்தை மாற்றுகிற காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, தாவீது அவங்கள அழிக்கிறதுக்கு தான், சண்டை போட்டு எல்லாரும் சங்காரம் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. இதை கேள்விப்பட்ட நாபாலுடைய மனைவி அபிகாயில் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த அத்திப்பழத்தின் அடை, இந்த இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 5-6 காரியங்களா எடுத்துக்கிட்டு அவங்க எதிர்கொண்டு வராங்க. எதிர்கொண்டு வந்தோடனே 2 பேரும் சந்திக்கிற இடத்துல இந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ரத்தம் சிந்தாதபடிக்கு தேவன் பேரில் உனக்கு ஆணை எழுதி சத்தியம் சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு வரல, உங்களுக்கு அது செய்யக்கூடாது, நான் என் நிமித்தம் அதை மன்னிங்க, அவர் நிமித்தம் இது, அவர் ஒரு பைத்தியம் பிடிச்சுவேன், அவன் ஒரு பேலி பிசாசுமாவன், அவனுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை அவங்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி ஜபம் வேண்டுதல் செய்து அவங்க வேண்டிக்கிட்ட பிறகு அவங்க காணிக்கையாக இதை கொடுக்குறாங்க. அந்த காணிக்கையாக எதை கொடுத்தாங்க பாருங்க, வற்றலான 200 அத்திப்பழ அடைகள். 200 வற்றலான அத்திப்பழ அடைகள். இங்க இந்த அத்திப்பழ அடைகள் எதை குறிக்கிறது? காணிக்கையை குறிக்கிறது. இந்த இப்போ இன்னும் சில அடைகள் நம்ம பார்க்க போறோம். இந்த முதல் அடை காணிக்கையை குறிக்கிறது. இரண்டாவதாக, ஏன்னா நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை வாசிக்கலாம். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியால் பேசோர் ஆற்றை கடந்து போகாமல் நின்று போனார்கள். அங்கே போகிற போது என்ன நடந்ததுன்னு சொன்னால், அபிகாயில் தாவீது குடியிருக்கிற அவன் ஒரு பகுதியில் இருக்கிற இடத்துல எகிப்தியர் வந்து என்ன பண்ணாங்க, அவனுடைய பொருளை, மனைவி, பிள்ளைகளை எல்லாத்தையும் சூறையாடிக்கிட்டு போயிடுறாங்க. அதில் ஒரு எகிப்திய பையன், ஒரு எகிப்திய வாலிபன் வியாதிப்பட்டுறான். அவனை அங்கேயே விட்டுட்டு, அவனை தூக்கின்னு சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அங்கேயே வழியிலேயே விட்டுட்டு இவங்க போயிடுறாங்க.
அப்போ அந்த வாலிபனை இப்போ தாவீது பார்க்குறாரு, தேடிக்கிட்டு போகிறார், தான் மனைவி பிள்ளைகளை தேடிக்கிட்டு போகும்போது இப்போ அந்த வாலிபனை பார்க்குறாரு. இப்போ பாருங்க, படிங்க. ஒரு எகிப்தியனை வெளியிலே அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்திலே கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து, என்னங்க, அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவன் உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அப்புறம் அவன் ராப்பகல் 3 நாளும் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அமிலேக்கினுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன்பு நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். 14வது வசனம், நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் ஈதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாவை அக்கினியால் சுட்டெரித்து போட்டோம் என்றார்கள். இப்போ இந்த பையன் எகிப்து வாலிபன் அமிலேக்கியரோடு கூட சேர்ந்து சண்டை போட போயிருக்கிறான். திரும்பி எல்லாத்தையும் சண்டை போட்டு எல்லாரையும் யூதேயா தேசத்தில் இருந்த இவங்களை பிடிச்சிட்டு வந்துட்ட பிறகு இவன் உடம்பு சரியில்லாத ஆனவுடனே இவனை வழியில் விட்டு போயிட்டாங்க. 3 நாளாச்சு விட்டு போய். இவன் தாவீது பார்க்கும்போது 4வது நாள் இப்போ தாவீதுனுடைய கூட வந்தவங்க பார்த்துட்டு அவனை தாவீது இடத்துல கொண்டு வராங்க. அவனுக்கு கொடுக்குறாங்க. என்ன பாருங்க, அந்த வசனம் பாருங்க, 12வது வசனம். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். அவன் வியாதிப்பட்டான்னு சொல்லிட்டு அவங்களுடைய எஜமான் அவனை கைவிட்டுட்டான், விட்டுட்டு போயிட்டான். இவனை வேற தூக்கணும், பாரமாக சுமக்கணுமான்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டான். ஆனால் இங்கே தாவீது அவனை பார்த்து அவனுக்கு அத்திப்பழத்தின் அடையை ஒரு துண்டை கொடுத்து, அப்புறம் தண்ணீர் கொடுத்து, திராட்சை ரசம் கொடுத்து, வற்றலான திராட்சை கொளி கொடுத்து, அவன் 3 நாளாக சாப்பிடாத மாதிரி இருந்தான். சாப்பிட்ட பிறகு அவன் உயிர் அவனுக்குள் வந்தது. அல்லேலூயா. இப்போ உயிரை கொடுத்த அடை, முதல்ல அடை பார்த்தோம், காணிக்கையாக கொடுக்கப்பட்ட அடை. இப்போது 2வது உயிரை திரும்ப கொடுத்த அடை. 3வதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறேன் என்றாள். அல்லேலூயா சொல்லமா. இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை செய்தியில் கேட்டது தான். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரிபாத்துன்னு ஒரு ஊர்,
அந்த ஊர் அந்த முனையில் ஊருக்கு முனையில் ஒரு ஒரு பெண், அவங்க ஒரு விதவை, அவங்களுக்கு பேர் சொல்லலை, சாரிபாத் விதவைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு, அவங்களுக்கு பேர் சொல்லப்படலை. ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்களுக்கு என்ன நோக்கம்னா, கொஞ்சம் ஒரு பிடி மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இருக்கிற சுட்டு சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் தாங்க முடியுதோ தாங்கி அதுக்கப்புறம் செத்து போகலாம். ஊரில் ரொம்ப பஞ்சம், 3 வருஷம் கொடிய பஞ்சம். இது யாரால் வந்தது? வந்து அடை கேட்குறாரு, அவரால் வந்ததான் அந்த பஞ்சம். என்ன சொன்னார்? நான் சொன்னால் ஒழிய 3 வருஷம் அந்த மழை பெய்யாதுன்னு சொன்னார் பாருங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் பஞ்சம் கொடுமையாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து இப்போ இவங்க வீட்டுக்கு வராரு, இவங்க வீட்டிலே அந்த பஞ்சம் இருக்குது. அப்போது அந்த பஞ்சத்து நேரத்தில் இந்த விதவை வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாரு, ஓய் அப்படிதான் கூப்பிட்ருக்கணும், ஏய் ஏமா அப்படின்னு கூப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு கொஞ்சம் குடிக்க பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. அந்த அம்மாவும் என்ன பண்ணுது, பக்கத்தில் ஒளிமுக வாசல் பக்கத்தில் வீடு, அங்கே போய் உள்ளே போகிறதுக்கு தண்ணி எடுக்க போகுது. அவங்களுக்கு சொல்கிறாரு, சரி சரி அப்படியே ஒரு அப்பமும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு வா அப்படின்றாரு. அப்போ தான் அது நின்று பதில் சொல்லுது, ஐயா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், கொஞ்சம் மாவு, ஒரு பிடி மாவும் கொஞ்சம் கலையத்தில் எண்ணெயும் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அதை ஒரு அடை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு இது சேர்த்து போகலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். சரி அப்போ முதல் அடையை எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. இதுதான் நடந்த விஷயம். கவனிங்க, முதல் அடையை அந்த அம்மாவும் சொன்னபடி முதல் அடையை சுட்டு தந்து ஊழியக்காரருக்கு கொடுத்துச்சு. இப்போது போய் இருக்கிற மாவு தொடச்சி போடணும்ல, தொடச்சி போடுது, மாவு இன்னும் இருக்குது, தொடச்சி போடுது, இன்னும் மாவு இருக்குது, தொடச்சி போடுது, இன்னும் மாவு இருக்குது. எவ்வளோ நாள்? 3 வருஷம் 6 மாதம் தொடைக்க 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 வண்ணம் வந்துக்கிட்டே இருக்கு, மாவு வந்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. இது என்னன்னு சொன்னால், பஞ்சத்தில் இந்த ஏழை விதவையை போஷித்த அப்பம். அல்லேலூயா. ரொம்ப அருமையான வசனம் இது. ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தேவன் அனுப்புனாரா, இல்லை இந்த ஏழை விதவையை போஷிக்கிறதுக்காக தேவன் அனுப்புனாரா? ஏழை விதவையை போஷிக்கிறதுக்காக தான் தேவன் அனுப்புனார். ஏன்னா எலியாவுக்கு காகத்தை கொண்டு அப்பத்தை கொடுத்தவர், இங்கே இப்போ அனுப்பி அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஏழை விதவை செத்துறக்கூடாதுன்றதுக்காக எலியாவை சாரிபாத்துக்கு அனுப்புகிறாரு. சாரிபாத்துக்குள்ளே வர எலியா அவங்கள கேட்குறாரு, இப்போ அவங்களுக்கு இந்த பஞ்ச காலத்தை போக்கக்கூடிய அப்பத்தை தேவன் இங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. பஞ்ச காலத்தை போக்கக்கூடிய அப்பம் இங்கே கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தோம் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட அப்பம், ரெண்டாவது திரும்ப உயிரை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட அப்பம், மூன்றாவது பஞ்சத்தை போக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அப்பம், பஞ்சத்தை போக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட அப்பம். இந்த இடத்த நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், எலியாவுக்காகவா ஏழை விதவைக்காகனா ஏழை விதவைக்காக தான். ஏன்னா எலியாவை போஷித்ததை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. அவர் அந்த கேரி ஆற்றங்கரையில் எழுந்திருப்பார், சாப்பிடுவார், ஆற்று தண்ணி குடிப்பார், திரும்பி சூரசெடி கீழே வந்து படுத்துக்குவார். காகத்தை கொண்டு போஷித்த கர்த்தர் அவருக்கு இன்னும் கூட போஷிக்கிறதுக்கு அவரால் முடியும். ஆனால் இந்த ஏழை விதவை அழிந்து விடக்கூடாது, செத்து விடக்கூடாது. அவங்க சொல்கிற அந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நாங்கள் சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து விட இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த சாவை மாற்றுவதற்காக தேவன், அந்த பஞ்சத்தை மாற்றுவதற்காக, அந்த சாவை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட அப்பமாக இந்த அப்பம் காணப்படுகிறது. அல்லேலூயா. மூணாவது, சாவை தவிர்க்கிறதான அல்லது பஞ்சத்தை போக்குகிறதான அப்பமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 8வது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. இப்போ 4வது நம்ம பார்க்க போகிறது 4வது பாவாசனம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் எலியா இங்கே இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சூரியசைடில் கீழே வந்து படுத்துட்ருக்காரு. போதும் கர்த்தாவே, நம்ம இன்னும் இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், என்னை எடுத்துக்கோங்கிற சலிப்பு வந்துடுச்சு அவருக்கு. சலிப்பு வந்து ரொம்ப சோர்ந்து போய் பலவீனப்பட்டு போய், அவ்வளோதான், இதுக்கப்புறம் லைஃப்லாம் அவ்வளோதான், இந்த வரவை நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நிர்விசாரம் அவருக்கு வந்துடுச்சு. நம்ம லைஃப்பில் கூட நிறைய பேர் லைஃப்பில் கொஞ்ச நாள் நல்லா ஓடுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு பலவீனம் சோர்வு வந்துடும், அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. என்ன பிரதர் எப்படி இருக்கேன், என்ன பண்ணுறது, என்னவோ இருக்கிறேன் ஐயா. என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, ஏதோ சாவு எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அது தானாக வரும், அதுக்கெல்லாம் நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. படுத்திருக்கும் போது வரும், எழுந்திருக்கும் போது வரும், நடக்கும்போது வரும், எப்போ வேணாலும் வரும். இப்போ நடந்து போய்கின்னு இருக்கிறோம், ஒரு வண்டி முட்டுச்சுன்னா அப்பவே வந்துடும். அதுக்காகலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. சாவு எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது மாதிரி வார்த்தை சொல்கிறத தயவுசெய்து விட்டுடுங்க. ஆண்டவர் எப்போ என்னை கூப்பிடுவாரோ அப்போ நம்ம போகிறதுக்கு நம்ம எல்லாரும் தயாராக இருக்கிறோம். அதை நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், சாவு ஒன்று வந்து தொலைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, கஷ்டம் வருந்தான், சலிப்பு வருந்தான், சோர்வு வருந்தான், அது நிஜம்தான். வாழ்க்கையில் அது வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இரவு பகல் வருகிறதோ அதுபோல் இந்த சோர்வும் பலனும் ஒன்று பின்னால் ஒன்று தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம சோர்வு வரும்போது சோர்ந்து போகிற நீங்கள் அடுத்தது உற்சாகம் வரும்போது ஓட ஆரம்பிக்கணும். ஆனால் என்ன பண்ணுங்க, சோர்வு வரும்போது மட்டும் சோர்ந்து போகிறத அந்த ஆக்ட் காட்டுறீங்க. ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறத காட்டவே மாட்டீங்க. அந்த உற்சாகமான பாதையில் ஓடவும் மாட்டீங்க. இந்த சோர்விலேயே அப்படியே அப்படியே நடந்து போகிறீங்க, தளர்ந்து போகிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அது இந்த வாழ்க்கை தான். அல்லேலூயா. இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1000 வருஷம் ஆட்சியில் நம்ம இருப்போம், ஆனால் இந்த வாழ்க்கை வாழுமானா வாழ முடியாது. இப்போ கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நாம் சீரும் சிறப்புமாக வாழ்ந்துடணும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச காலத்தில் இயேசுவோடு, ஜபத்தோடு, ஆவியோடு, அந்த அவருடைய பிரசன்னத்தோடு, அவருடைய கிருபையோடு, அவரோடு சேர்ந்து வாழ்ந்துக்கணும். கிடைச்சது போதெல்லாம் சமயம். ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க, ஒருத்தன் பால் போடுறான், ஒருத்தன் பால் அடிக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. கிரிக்கெட் ஆடுறத பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்து தான் இருக்கேன், ஆட தெரியாது. அப்படியே ஆடுறதுக்கு போனாலும் மொத்த பாலும் அந்த ஸ்டெம்பில் தான் அடிக்கும். அவ்வளோ சூப்பராக அடிப்பேன், நான் குறி பார்த்து அடிப்பேன். அதனால் கவனிங்க, ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் தடுக்கிறான், ஒருத்தன் பால் போடுறான், ஒருத்தன் தடுக்கிறான். மிச்சம் அந்த பாலை சுற்றி, அந்த ஸ்டேடியத்தை சுற்றி மற்றவெல்லாம் அந்த பாலுக்காக வெயிட் பண்ணுறான். நல்லா கவனிங்க, இது போல தான் வாழ்க்கை. ஒருத்தன் போடுவான், ஒருத்தன் அடிப்பான், மிச்சம் அந்த பால் எந்த பக்கம் வரும்னு சொல்லி காத்துங்கிறது போல தான் நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். எப்போ கிடைக்கும், என்ன கிடைச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி காத்து 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 ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி சோர்வு வருதா, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த சோர்வை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. மாற்றுகிற அதிகாரம், சோர்வை மாற்றுகிற அதிகாரம், பலன் கொடுக்கிற அதிகாரம் நீங்கள் ஆராதிக்கிற அவருக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ என்கிட்ட சொல்கிறீங்க, ஐயா கொஞ்சம் சோர்வாகுது, கொஞ்சம் கொடுங்களேன்னு வாங்கி வச்சுக்க என்னால் முடியாது. ஏன்னா நானும் பலவீனமானவன் தான், நானும் சோர்வு உள்ளவன் தான், நானும் அதுக்கு எல்லாருக்கும் வருத்தம். மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் அது வரும். ஆனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாம். என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய
எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அதுதாங்க முக்கியம். என்ன பலப்படுத்துகிறவர் அவர் தான். யாருங்க? பாஸ்டர் கிடையாதுங்க. அவரையே பலப்படுத்துறதுக்கு அவர் தான் வேணும். பாஸ்டரை பலப்படுத்துறதுக்கு இயேசு தான் வேணும். அப்போ உங்களை பலப்படுத்த தந்தாலும் என்ன பலப்படுத்த தந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு தான் பலப்படுத்தணும். நீங்களும் அவரை நோக்கி பார்க்கணும், நானும் அவரை நோக்கி தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆகினால நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் தான். சரியா? இப்போ நம்ம அடுத்தது பாருங்க. சூரியசெடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். 5வது வசனம். சூரியசெடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். அல்லேலூயா. இங்க கவனிங்க, இந்த பாத்திரத்தில் தண்ணீரும் அப்பத்தை யார் கொண்டாந்து வச்சாங்க? எதனா ஆதாரம் இருக்கா பாருங்க. ஒன்றும் கிடையாது, ஆதாரமே கிடையாது. பாத்திரத்தில் தண்ணி எப்படி வந்துச்சு? ஆதாரம் கிடையாது. அடை எப்படி வந்துச்சு? ஆதாரம் கிடையாது. அவன் எடுத்தாந்து வச்சுட்டு தட்டி எழுப்புறார் தூதன். அப்போ யார் கொண்டாந்ததா இருக்கணும்? அந்த தூதன் தான் கொண்டு வந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் தான் அப்பத்தையும் கொண்டு வராரு, அவர் தான் தண்ணீரையும் கொண்டு வராரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னு நினைக்கும் போது தூதனை அனுப்பி போஷிக்கிற கர்த்தருடைய ஆண்டவர். அல்லேலூயா. இல்லைன்னு என்னைக்கு நீ நினைக்கிறியோ, என்னைக்கு நீ இல்ல ஒன்னும் இல்லாத நிக்கிறேன், எதுவும் இல்லாத நிக்கிறேன், யாரும் இல்லாத நிக்கிறேன், என்ன ஆகுமோன்னு தெரியாத நிக்கிறேன், என்ன நடக்குமோன்னு தெரியாம நிக்கிறேன்னு என்னைக்கு நீ திகைச்சு நிக்கிறியோ, அன்னைக்கு தூதனை அனுப்பி காப்பாற்ற தேவன் உனக்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து சோர்ந்தே போயிடாதீங்க. ஒன்றும் இல்லைங்க ஐயா, வீட்டில் ஒன்றும் இல்லை, கையில் காசு இல்லை, தம்பிடி கிடையாது ஐயா. தம்பிடி செல்லாது பிரதர், தம்பிடிலாம் இப்போ செல்லாது. நிறைய பேர் இதே பழைய பாட்டு, மாற்றுங்க பாட்டை. எப்போ பழைய பாட்டே பஞ்ச பாட்டையே பாடிக்கிட்டு இருக்கிறது. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் பஞ்சத்தின் தேவன் அல்ல, பஞ்சத்தை தீர்க்கிறதின் தேவன். அல்லேலூயா. அப்படியானா நீங்க எப்பவுமே நான் இல்லைன்னு சொல்லி நினைக்கிற போது நிச்சயம் தூதனை அனுப்பி காப்பாற்ற போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை பாருங்க, 6வது வசனம். அவன் விழித்து பார்த்த பொழுது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்போது அவன் அதை புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கொண்டான். எப்படிங்க? சாப்பிட்டு சொல்லுவாங்களே, துன்றது தூங்குறது, துன்றது தூங்குறது, இதே வேலையா இருக்கிறோம் ஐயா அப்படின்வாங்க பாரு. அந்த வேலையை இவர் செய்திருக்கிறார். அன்னைக்கே சாப்பிட்றது, துன்றது, தூங்குறது, இதே வேலையில் இருந்திருக்கிறார். அடுத்தது பாருங்களேன், 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. அவர் சாப்பிட்டு படுத்திருந்தாரு. அப்ப 2வது முறை ஆண்டவர் வந்து தேவதூதன் வந்து தட்டி எழுந்துரு, தம்பி எழுந்திருப்பா, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம், நீ பயணிக்க வேண்டிய பயணம் ரொம்ப தூரம், நீ வாழ்க்கையை கடந்து போக வேண்டிய பாதை ரொம்ப தூரம். இங்கேயே ஆரம்பிச்சு இங்கேயே முடிக்கிறது இல்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும்படியாய் இப்பொழுதே புறப்பட்டு போ. அல்லேலூயா. வாழ்க்கைங்கிறது ஆரம்பிச்சு முடிக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு 30 வயசுல முடியும், 40 வயசுல முடியும், 50 வயசுல முடியும், 60 வயசுல முடியும், ஏன் 80 வயசு 100 வயசு கூட முடியும். எப்போ முடியுதுன்றது உனக்கு தெரியாது, ஆனா முடிக்கிறதுக்கு தேவனுக்கு தெரியும். அந்த நேரம் வரை முடிக்காம அவர் முடிக்கும்படி எதிர்பார்த்து கொண்டு நீ முடிச்சுக்காத, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எங்க நடக்க முடியல, போக முடியல, வர முடியல, பேச முடியல, பார்க்க முடியல, கண்ணு தெரியல, காது கேட்கல,
எல்லாம் அவருக்கும் தெரியும். உனக்கு என்னென்ன குறை இருக்குதுன்னு நீ ஆராதிக்கிற, நீ கும்பிடுற உன் தெய்வத்துக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்னு நினைக்கவே நினைக்காத. இதுக்கப்புறம் தான் நீ போக வேண்டிய தூரம் அதிகம். அல்லேலூயா. நீங்க போக வேண்டிய தூரம் எவ்வளவு தூரம்? வெகு தூரம், கணக்கு கிடையாது. எவ்வளவு தூரம் போனது, எவ்வளவு நாள் போன தெரியுமா? 40 நாள் கடந்து போனார். அல்லேலூயா. 40 நாள் நடக்க வேண்டிய தூரம், அவ்வளவு நாள் கடந்து போறார். பாருங்க அடுத்தது வசனம், 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் ராத்திரியும் பகலுமா நடக்கிறாங்க, இரவும் பகலும் 40 நாள் நடந்து தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப்பில் போய் சேர்றார். அல்லேலூயா சொல்லமா. இப்போ இந்த இந்த அப்பத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? அவ்வளவுதான், பலனடைய செய்கிற அப்பமா இருக்கிறது. அல்லேலூயா. பலனடைய செய்கிற, சோர்ந்து போன, முடங்கி போன, தளர்ந்து போன ஒரு வாழ்க்கையை திரும்ப உற்சாகப்படுத்தி இரவும் பகலும் 40 நாள் நடக்க செய்யக்கூடிய பலனை கொடுக்கிற ஒரு அப்பமாக இந்த அப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா நமக்கு கருத்துள்ளதாக இருக்குது. ஆனால் நம்ம தான் அதை சரியாக படிக்கிறது இல்லை. படிச்சிங்கன்னு சொன்னால் அது கருத்துள்ளதாக இருக்குது, ரொம்ப அருமையானதாக இருக்கிறது. அதை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்முடைய இருதயத்தை, கண்களையும் இருதயத்தையும் திறக்கும்படி நீங்கள் அதிகமாக கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னோடு பேசுங்கன்னு சொல்லி பாருங்க, அவர் உங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் எத்தனை தூரம் செய்யணும் தாதா, இன்னும் எத்தனை காலம் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் தேவதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, உந்தன் பலம் தந்து தாங்க வேண்டும் நாதா, உந்தன் பலம் தந்து தாங்க வேண்டும் நாதா, நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, தெரிஞ்ச பாடுங்க, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. அல்லேலூயா. 5வதாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரை. 2 ராஜாக்கள். நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜா கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். 7வது வசனம். பின்பு ஏசையா, அத்திப்பழ அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அது அவனுக்கு கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அல்லேலூயா சொல்லமா. இப்போ 5வது நம்ம அடை பார்க்குறோம். இந்த அடை குணமாக்குற அடை. அல்லேலூயா.
தலைப்பு முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு இதெல்லாம் பல முறை செய்தி கேட்டதுனால இதெல்லாம் நான் சுருக்கமாகவே சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எசேக்கியா ராஜா அரசாண்ட போது அசீரியா ராஜா என்ன பண்ணா, எருசலேமை சுற்றி வளைச்சிட்டான். வெளியிருந்து யாரும் உள்ளே போக முடியாது, உள்ளேருந்து யாரும் வெளியும் போக முடியாது. வீட்டுக்கு இப்போ எங்கள் வீட்டை சுற்றி வேலி போட்டாங்க, யாரும் வெளியே போக முடியாதுன்னு வச்சுங்களேன். வீட்டில் இருக்கிறத வச்சு எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்லாம்? அதிகபட்சம் 1 மாதம் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கஷ்டம். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் எனக்கு சாப்பாடு வேணும்னா வெளியே தான் போய் ஆகணும். வெளியிருந்து உள்ளே வரணும், உள்ளேருந்து வெளியே போகணும், உள்ளேருந்து நம்முடைய காசு வெளியே போகணும், வெளியிருந்து சாப்பாட்டுக்குரிய பொருள் உள்ளே வரணும். அப்போ தான் நம்ம சமைச்சு சாப்பிடும். அதே போல் தான் நாடும். ஒரு நாட்டை சுற்றி இராணுவம் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. வெளியிருந்து யாரும் உள்ளே போக முடியாது, எந்த தின்பண்டங்களும் கொண்டு போக முடியாது, உள்ளேருந்து எதுவும் வெளியே வர முடியாது. அது மாதிரி சுற்றி வளைச்சிட்டாங்க. தண்ணீரையும் தூர்த்து போட்டாங்க, உள்ளே போகிற நதிகளையும் தடுத்துட்டாங்க. ரொம்ப மக்களை சிரமப்படுத்திட்டாங்க. சிரமப்படுத்துறது மட்டும் இல்லை, அங்கே அவனுக்கு எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆட்களை வச்சு அவனுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தாங்க. உடனே ஜனங்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, ராஜாவும் சோர்ந்து போயிட்டான். அந்த நேரத்தில் தான் ஏசையாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து இப்போ சொல்ற பாருங்க, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. எசேக்கியா என்னன்னா வியாதிப்பட்ட நேரம், ரொம்ப வியாதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். வியாதி தாங்க பிரச்சனை நமக்கு. சில நேரத்துங்களில் நம்ம சோர்ந்து போகிறதுக்கு காரணமே வியாதி வரும்போது தான். வர்றவங்க நம்ம வியாதியாக இருக்கிறது கூட பிரச்சனை இல்லைல்ல, வர்றாங்க பாரு, ஐயோ அப்படின்றாங்க பாருங்க, அப்போவே நமக்கு பாதி உயிர் போயிடும். உனக்கா வேற யாருக்கு வரணும்? எனக்கு வந்தால் போதாதா, மற்ற எல்லாருக்கும் வரணும்னு நினைக்கிறியா? என்ன கேள்வி இது? சில பேர் ஐயோயோ, தயவுசெய்து நீங்கள் யார் உங்ககிட்ட இந்த மாதிரி வார்த்தை வராத பார்த்துக்குங்க. போனீங்கன்னா ஒன்றும் பயப்படாதீங்க, ஏசப்பா இருக்கிறாரு, நிச்சயம் உனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்ம வாய் இருக்க அது ஒரு வாய்க்கா மாதிரி, என்னதான் போய்கினே இருக்கும். அதை தயவு செய்து ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும். இப்போ சில பேர் அது மாதிரி தான் போனோடனே ஐயோயோ போயிட்டிய வந்துடுச்சா, ஒருத்தருக்கு டெங்கு ஜுரம் வந்துடுச்சா, என்னடா டெங்கு ஜுரம் தானடா வந்திருக்கு, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னா அதுக்கெல்லாம் வழி கிடையாது. ஏன்னா சொல்றாங்க, ஏன்னா எப்பேற்பட்ட வியாதியிலேருந்து பிழைச்சவங்களும் இருக்காங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் சொல்லியிருக்கேன் பல முறை, ஒரு மந்திரவாதி டாக்டர் நாள் குறிச்சிட்டாரு. அந்த சுருங்கி விரிமை, அது பேர் நுரையீரல், அந்த 2ல் 1 அவுட்டு, இன்னொன்று முக்கால்வாசி பாதி அவுட்டு, அது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கின்னு இருக்குது. டாக்டர் சொல்லிட்டாரு, சில நாட்கள் தான் தம்பி அப்படின்ட்டாரு. சரி அவ்வளோதான் நம்ம லைஃப்னு நினச்சிட்டாரு. அவர் போய் அவர் கும்பிட்ட மந்திரவாதத்தில் கும்பிட்ட தெய்வங்கள்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு. எல்லாரும் வந்து என்னால் முடியாதுன்னு போயிட்டாங்க. இந்த உலகத்தில் தெய்வமே இல்லையான்னு சொல்லும்போது ஏசு நான் தான் தெய்வம்னு வந்து நின்னார். நான் உன்னை கூப்பிடலன்றார் இவர், நான் தான்டா தெய்வம் உலகத்துக்கு அப்படின்றார் அவர். அப்படி ஆனா நீ தெய்வமானா என்னை சுகமாக்குன, நான் முதல் வந்த போதே உன்னை சுகமாக்கிட்டனேன்னு சொன்னார். உடனே இது வந்து அவர் இந்த அசைவுக்கு மேலே அசைய முடியாது, அவ்வளோ வலி, அவ்வளோ அந்த அசைவை இப்படி தான் மெதுவாக எடுத்து தான் அசையணும். அப்படிப்பட்டவர் இப்போ எகிரி குச்சி பார்க்குறாரு, மாடியிலேருந்து ஏறி இறங்கி பார்க்குறாரு, ஓடி வீட்டுக்குள்ளே ஓடி பார்க்குறாரு. என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுன்னு பொண்டாட்டிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ரொம்ப சிக்காக இந்த மென்டல் ஆகிட்டார் பழகுது அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப பார்க்குறாங்க. அவர் ரொம்ப கோவக்கார், மந்திரவாதியா கோவக்காரா. அதனால் என்ன பண்ணாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு கேள்வி இருந்து
அது போய் ஏம்மா அங்கே கொஞ்சம் வாய, எங்கள் வீட்டுக்காருக்கு என்னவோ ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு. அவர் அந்த அம்மா வந்து பார்க்கும்போது இவங்க அவர் குழந்தைங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன பசங்க, ஒரு வாலிப கொஞ்சம் ஏறக்குறைய ஒரு 35 வயசு அப்படி இருப்பார். வந்து பார்த்தோன்னே அந்த கேள்வி கேட்குது, என்னடா சுப்பையா என்னாச்சு, எது நம்ம மண்டக்கிட்ட குழம்பிடுச்சாப்பா அப்படின்ச்சு. கேள்வி எனக்கு ஒன்றும் இல்லை, இயேசுவை பார்த்தேன் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, இயேசுவை பார்த்தேன் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, இயேசுவை பார்த்தேன் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. சொல்லி 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 கத்த ஆரம்பிச்சார் மனுஷன். அவங்க நம்பலை, யாரும் நம்பலை, மனைவி நம்பலை. உடனே போய் எல்லாத்தையும் சொல்லி விவரித்து காமிக்கிறாரு. அப்போதான் நம்பினாங்க. முழு குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக ஊழியம் செய்தார். அல்லேலூயா. சுப்பையாவா இருந்தவரே யோசுவாவா மாறி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். ஏன் தெரியுமா? செத்து போகக்கூடிய நாள் குறிக்கப்பட்டவனை கூட சுகமாக்க என் தேவனால முடியும். அல்லேலூயா. நாள் குறிக்கப்பட்டவனை சுகமாக்க நீ ஆராதிக்கிற தேவனால முடியும். ஆமென். இப்போ நாம ஒரு நாளை குறிக்க ஒருத்தரை போய் பார்க்க போய், ஐயோ வந்துடுச்சா, போயிடுவியா அப்படின்னு யாரையும் தயவு செய்து சொல்லாதீங்க. போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தைரியம் சொல்லுங்க. ஒன்று, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். நான் இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், மருத்துவர் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே ஆஞ்சியோ பண்ணி வச்சுருக்காங்க. ஆஞ்சியோ பண்ணால் ஆற்றில் அடைப்பு, இது ரத்த ஓட்டத்தில் அடைப்பு வந்தாவே ஆள் அவுட் ஆக போகிறாருன்னு அர்த்தம். அடைப்பு பார்த்து திருத்தி அந்த அடைப்பை எடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சு ஓடிக்கின்னு இருக்கும் அந்த லைஃபு. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் 2 நர்ஸ் அங்கே இருந்தாங்க, நம்ம சர்ச்சில் சேர்ந்தவங்க. அதில் ஒரு சகோதரி வந்து பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுயா, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வந்துடுவீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க, அப்படி பண்ணுவீங்க. அவங்க பாட்டு பேசினே இருந்தாங்க. இதுதாங்க எப்பவுமே நெகட்டிவாக நம்ம பேசவே கூடாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படி தான் பேசுவாங்க, லைஃபே நெகட்டிவாக தான் நடத்துவாங்க. சொல்கிறேன், நடக்கிறது நடந்து தீரும். நீ ஏன் போய் சாவ போகிறேன்ற? சாவு ஒரு நாள் நிச்சயம் வரும். அதுக்காக நான் நாளைக்கு இன்றைக்கே போய் செத்துடுறேன்னா என்ன அர்த்தம்? அது வாழ்க்கையை கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் சாகணும். அல்லேலூயா. அதனால நாம் நம்ம இந்த வசனங்களை பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த அவர் ஏசையா வந்தார். ஏசையா சொல்கிறாரு, எப்பா வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்து, நீ என்ன பண்ண போகிற, செத்துற போகிற. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ செத்துற போகிற, ஒழுங்குபடுத்து, என்னென்ன பண்ணுமோ பண்ணிடுப்பா அப்படின்னாரு. உடனே எசேக்கியா சவுறு பக்கமாக திரும்பி ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, நான் எப்படிலாம் இருந்தேன், எப்படிலாம் வாழ்ந்தேன், எப்படிலாம் நடந்தேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அது ஏசையா முற்றத்துக்கு போயிட்டார். சொல்லிவிட்டு நீ சாவ போகிறலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். ஊழியக்கார் போயிட்டு முற்றத்தை போனார், அதாவது ஹாலுக்கு போயிட்டார். இவர் படுக்கறையில் இருக்கார். சொல்லிவிட்டு முற்றம் ஹாலுக்கு வந்துட்டார். ஹாலில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திரும்ப போ, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அல்லேலூயா. குணமாவாங்க, ஆலயத்துக்கு போவாங்களான்னா நம்ம ஆளுங்க அதுவே ஒரு காரணம் வச்சுன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடம்பு சரியில்லை, ஆண்டவர் சுகம் ஆகிட்டாரு, 3ஆவது நாள் ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லிட்டாரு. இவங்க அப்போ தான் அப்படி என்னம்மா அப்படிதான் கொஞ்சம் மூச்சு விட முடியுது, அப்படிதான் மூச்சு விட முடிஞ்சது, நிற்க முடிஞ்சது. ஆலயத்துக்கு போகலாம். ஆலயத்துக்கா? அங்கே போய் என்னால் உட்காரலாம் முடியாது சாமி, நான் இங்கேயே கிடக்கிறேன், ஜெபம் பண்ணின்னு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்ல நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் சொல்லிட்டாரு, 3ஆவது நாள் இன்னைக்கு சுகமாயிடுச்சு, 3 நாள் போது நீ சர்ச்சுக்கு போவேன்ட்டார். அப்போ சொன்னால் பொய் சொல்லுவாரா? என் தெய்வம் பொய் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. சொன்னாரு, நான் உன்னை குணமாக்குவேன், நீ 3ஆம் நாளில்
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் சொன்னார்னா சொன்னதுதான். அந்த நேரத்தில் பார்த்து நம்ம ஆலயத்துக்கு போனோம், பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அம்மா உன்னை பார்க்கறதுக்கு பாஸ்டர் வந்துக்கிறாருமா, அப்படியே என்னம்மா முடியல ஐயா, அவனை தான் ஆண்டவர் சுகமாக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ போய் சொன்னார் ஆண்டவர், இல்லையா உடம்புலாம் முடியலையா. இது ஆண்களும் சரி பெண்களும் சரி, உடம்புல கொஞ்சம் இருக்கும், நடிப்பு இவ்வளோ இருக்கும். தயவு செய்து இருக்கிறத இருக்கிற மாதிரி காட்டுங்க. ஏன்னா தேவ மேலேருந்து பார்த்துக்கினே இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் பார்த்து, என்னடா இந்த பையன் இப்படி நடிக்கிறான், விட்டா சினிமாவில் நடிக்கிறவங்களே தோக்கடிச்சிருவான் பொழுகுதே, என்னடா இந்த பொண்ணு இப்படி நடிக்கிறா, அந்த ஹீரோயின்களே தோத்துருவாங்க பொழுகுதே, இந்த கேரக்டர் கொடுத்தா சூப்பராக நடிப்பாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம நடிக்கூடாது. இருக்கிறத இருக்கிற மாதிரி வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, அடுத்தது பாருங்க, அதுக்கான அத்தாரிட்டி கொடுக்கிறாரு. உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்தை ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். அப்புறம் 7வது வசனத்துக்கு வாங்க. பின்பு ஏசையா அத்திப்பழ அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அல்லேலூயா. பிழைப்புக்குண்டாக்குற பிழைப்பு கொடுக்கிற, பிழைக்க வைக்கிற அடையாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனம். இந்த வசனத்தை மட்டும் சொல்லி படிச்சு முடிச்சிடலாம். சாப்பாடு வந்துடுச்சா? சாப்பாடு வந்துடுச்சான்னு சீக்கிரம் பண்ணு. இதோ சொல்கிறேன். அது நடுவில் சாப்பாடு முடிக்கிறதுக்கு பார்க்குறேன், சாப்பாடு வந்துடுச்சான்னு பார்க்குறேன். 1 நாளாகமும் 12:38-40. ஆமேன். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ இந்த அப்பத்துக்கு, இந்த அடைக்கு என்ன பேரு? மகிழ்ச்சி உண்டாக்குற அடை. ஏன்னா சூப்பராக கண்டுபிடிச்சிங்க, அதனால் நான் இப்போ விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை மட்டும், கடைசி வசனத்தை மட்டும் படிக்கலாம். 40. இசக்கார், செபுலோன், நப்தலி எல்லைகள் மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் மாடுகள் மேலும். இது என்ன, கழுதைகள் ஒட்டகங்கள், அப்புறம் வேற கோவேறு கழுதைகள்னு ஏற்கனவே வந்துடுச்சு இல்லை, அப்புறம் ஒட்டகங்கள் வந்துடுச்சு, அப்புறம் கோவேறு கழுதைகள்னு வருது. என்னவா இருக்கும்? ஒருவேளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் வந்துருக்குமோ? இல்லை. அப்போ அது வேற இது வேற. கோவேறு கழுதைனா, கோனா அரசன் ஏறுகிற கழுதை. அது கழுதைங்கிறது பொதுவாக பொதிகை சுமக்கிறது. கோவேறு கழுதைனா ராஜாக்கள் ஏறுகிற கழுதைன்னு அர்த்தம். சரி, இப்போ பாருங்க, மேலும் மாடுகள் மேலும் என்னென்ன ஏற்றிக்கிட்டு வராங்க? தின்பண்டமாகிய முதல்ல மாவு, அப்புறம்
அத்திப்பழ அடைகள் இதெல்லாம் தின்பண்டங்களில் சேர்ந்தது. 3வது வற்றலான திராட்சை பழங்கள். 4வது திராட்சை ரசம். 5வது எண்ணெய். 6வது ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மற்றும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. அல்லேலூயா. மகிழ்ச்சி உண்டாக்குற அடை. நீ இன்னும் அப்பத்திலேயே இருக்கிறீங்க. இன்னும் இது கொஞ்ச நேரம் பொறுத்தானே கொடுப்போம். இதுக்குள்ள அப்பத்துக்கு போயிட்டீங்க. அப்பம் மீதுன்னு அப்பத்திலேயே கவனமா இருந்த நாங்கள் முடிக்கிறதுக்குள்ள நீங்க முடிச்சிட்டா எப்படி ஒத்துக்க முடியும்? சாப்பாடு வரணும்ல, அதுக்காக. சரி, அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம இப்போ 6 அடைகளை குறித்து நம்ம பார்த்தோம். 1 காணிக்கையாக கொடுக்கப்பட்ட அடை. 2 உயிரை திரும்ப கொடுத்த அடை. 3 பஞ்சத்தை போக்க வந்த அடை. அப்புறம் பலன் அடைய செய்த அடை. அடுத்தது சுகம் கொடுக்கிற அடை, சுகம் உண்டாக்குற அடை. 6வது மகிழ்ச்சி உண்டாக்குற அடை. 6 அடைகளை குறித்து இது எடுத்துட்டேன். ரொம்ப நாளாக எடுத்தது, வாய்ப்பே கிடைக்காது, பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. சரி, இன்றைக்கி பேசிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பேசினேன். பொதுவாக டிசம்பர் மாதத்தில் பிறப்பை பற்றி தான் பேசுவேன். இது ரொம்ப நாளாக தள்ளி போய்கினே இருந்ததா, சரி இது சொல்லிடணுன்றதுக்காக இன்றைக்கி சொன்னேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வார்த்தையின் மூலமாக, பாடல் மூலமாக, சாட்சி மூலமாக, காணிக்கை மூலமாக எப்படிலாம் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த முடியும், மகிழ்ச்சியாக வச்சிருக்க முடியுமோ அப்படி நம்ம மகிழ்ச்சியாக வச்சுருப்போம். அவர் நம்மளை நீங்கள் எப்படி அவரை வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாக அவர் நம்மளை வச்சுக்க பார்ப்பார். அல்லேலூயா.